எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏடிடிஎஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எம்சிஎஸ்ஏ எம்சிஎஸ்இ விண்டோஸ் சர்வர்னுடைய சீரியஸில் இதுக்கு முன்னாடி வீடியோ என்ன பார்த்தோம்னா ஆக்டிவ் டைரக்டரி சர்டிஃபிகேட் சர்வீஸ், அதாவது ஏடிசிஎஸ்ன்னு பார்த்தோம். இது ஏடிடிஎஸ். ஸோ ஏடிடிஎஸ்னால் என்ன அப்படின்னா ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி. ஸோ ஏடிடிஎஸ் அப்படின்னா ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ். ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னா என்னென்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு டைரக்டரி. டொமைன் சர்வீசஸ் அப்படின்னா டொமைன் நேம் சம்மந்தமான எல்லா சர்வீசஸையும் இது கொடுக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ டொமைன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ சர்வரை என்னன்னு சொல்லுவாங்க. நம்ம வாட் இஸ் சர்வரில் சர்வர்னால் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தலைமை தாங்குபவர் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய சர்வரை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டொமைன் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தலைமை தாங்குறவர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு கீழே ஒரு டீம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அவங்களெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டொமைன்னு சொல்லுவாங்க. அதாவது கிளைண்ட் கம்ப்யூட்டர்ஸில் டொமைன்னும் சர்வரை டொமைன் கண்ட்ரோலர்னும் சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் ஏடிடிஎஸ். ஸோ அந்த டொமைனுக்கு, அதாவது கிளைண்ட் கம்ப்யூட்டருக்கு தேவையான சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது தான் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ். ஸோ இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி இஸ் ஏ ஹையரிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹையரிக்கல்னால் நம்ம ஏற்கனவே என்னென்னு பார்த்தோம், ஒரு அடுக்கு, ஒரு படிநிலை, கீழேருந்து மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிற மாதிரி அடுக்கி வச்ச மாதிரி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த ஆக்டிவ் டைரக்டரி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் அமைப்பில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா தட் ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆன் த நெட்வொர்க். அதாவது அந்த சர்வர் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை இது என்ன பண்ணுதான், ஸ்டோர் பண்ணுதான். அதை பற்றின தகவல்களை இது சேமித்து வைக்குது. சரி, ஆப்ஜெக்ட்ஸ் பற்றின தகவல் சேமிக்குதுன்னு பார்த்துட்டோம். அந்த ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எதெல்லாம் சொல்கிறாங்கன்னா தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் டிப்பிக்கலி இன்க்ளூட் ஷேர்டு ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேர்டு ரிசோர்ஸஸ்னால் சர்வர் கூட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஷேர்டு ரிசோர்ஸஸ் தான். அப்படி என்னென்ன இருக்குன்னா சர்வர், அப்புறம் வால்யூம்ஸ் அப்படின்னா நம்ம ஹார்ட் டிஸ்கில் பண்ணுறோம் இல்லைங்களா, பார்ட்டிஷன், டி ட்ரைவ், இ ட்ரைவ், அந்த மாதிரி வால்யூம்ஸ். பிரிண்டர்னால் நமக்கே தெரியும், நம்ம பிரிண்ட் எடுப்போம் இல்லைங்களா, அந்த பிரிண்டர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் யூசர்ஸ், அதாவது சர்வருக்கு கீழே இருக்கக்கூடிய கிளைண்ட் மிஷினில் இருக்கக்கூடிய யூசர்ஸ், அந்த யூசர்ஸும் அந்த கம்ப்யூட்டர்னுடைய அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா? இதை பற்றின தகவல்கள் தான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணுறது தான் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ வேறு என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏன் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, ஸோ மேக்கிங் திஸ் டேட்டா அவைலபிள் டு எ நெட்வொர்க் யூசர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய யூசர்ஸ்க்கும் ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கும் இந்த டேட்டாவை அவைலபிளாக அவங்களுக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கிறது தான் பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய முக்கியமான பர்பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நேரத்திலே நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. ஓகேங்களா? சரி. ஸோ அதுக்கு அடுத்து ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் அபவுட், வேறு என்ன தகவல்கள்லாம் இது ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா யூசர் அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது ஒரு நிறுவனத்தில் ஒரு 100 கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 கம்ப்யூட்டருக்கு ஒரு சர்வர் இருக்குன்னா அந்த 100 கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய யூசர்னுடைய அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமாக சச்சஸ் அக்கௌண்ட் நேம், ஓகேங்களா, அவங்களுடைய நேம், அவங்களுடைய பாஸ்வேர்ட் ப்ளஸ் ஃபோன் நம்பர், இன்னும் அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கோ நீங்கள் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணும்போது அங்கே பார்க்கலாம். இன்னும் நிறைய தகவல்கள் அது கேட்கும். சரிங்களா? அதாவது லாகின் நேம், ஃபுல் நேம், இந்த மாதிரியெல்லாம் நிறைய தகவல்களை கேட்கும். சரிங்களா? ஸோ இந்த தகவல்கள் அப்புறம் எனேபிள்ஸ் அதர் ஆத்தரைஸ் யூசர் ஆன் த சேம் நெட்வொர்க் டு ஆக்சஸ் தி இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தகவல்கள் தான் அது என்ன பண்ணுது, சேமிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரிங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம பார்த்தது என்னன்னா ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ். ஓகேங்களா?
ஸோ அந்த ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ யூசர், கம்ப்யூட்டர், சர்வர், குரூப்ஸ் இந்த மாதிரி எல்லா தகவல்களையும் சேமித்து வைக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு தேவைப்படும் போது இந்த தகவல்களை எல்லாம் அவங்களுக்கு பார்க்குற மாதிரி வைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ண மறக்காதீங்க. அதுக்கு அடுத்து நம்ம வரப்போகிற வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இது புது தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.